இந்த கிராமத்துல பெண் குழந்தை பிறந்தாலே அந்த குழந்தைய பால்ல முக்கி கொலை பண்ணிடுவாங்க. இதோட பின் விளைவா பல வருஷங்கள் கழிச்சு எந்த பசங்களுக்கும் பொண்ணு கிடைக்காம போயிடுது. ஏன்னா அந்த கிராமத்துல பெண்களே இல்லாம போயிடுறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ஊருக்கு தெரியாம பொண்ணை காட்டுக்குள்ள வச்சு ரகசியமா வளர்த்திட்டு இருக்க. அது ஒரு பணக்கார பாத்துறான். நேரா அந்த பொண்ணோட அப்பன்ட்டிய போயிட்டு, எனக்கு 5 பசங்க இருக்காங்க, நம்ம கிராமத்தை பத்தி தான் உனக்கே தெரியுமே, உன்னோட பொண்ணை என்னோட 5 பசங்களுக்கு கட்டி கொடுத்துரு, 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை எப்பயே தரேன்னு சொல்லிட்டு ஸ்பாட்லயே காசை கொடுத்துறான். பொண்ணோட அப்பங்கார காசை பார்த்ததும் அதை வாங்கிட்டு பொண்ணு 5 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான். அவனுங்க 5 பேரும் திங்கக்கிழமை எனக்கு, செவ்வாய்க்கிழமை உனக்கு சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டு அந்த பொண்ணை உடல் அளவுல ரொம்பவே கஷ்டப்படுத்துறானுங்க. ஆனா ஹீரோயினுக்கு கடைசி பையனை ரொம்ப பிடிச்சிருக்கும். இவ எப்படி அவன் கிட்ட மட்டும் பாசமா இருக்கான்னு பொறாமையில கூட பிறந்த தம்பின்னு கூட பார்க்காம கொன்னு போட்டுறானுங்க. பயந்து போய் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது சொல்லிட்டு வீட்டுல வேலை செய்யற பையன் ஹெல்ப்போட தப்பிச்சு போகும்போது கரெக்டா 4 புருஷங்களும் ஹீரோயினை கண்டுபிடிச்சு ஹெல்ப் பண்ண வேலைக்கார பையனையும் கொன்னுட்டு ஹீரோயினை மட்டும் தொழுவத்துல கட்டி போட்டுறானுங்க. இந்த பக்கம் பார்த்தா இறந்து போன வேலைக்கார பையனோட சொந்தக்காரனுங்களாம் பழி வாங்கறதுக்காக வரும்போது ஹீரோயின் தனியா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் கூட தப்பா நடந்துகிட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க. சோ கொஞ்ச நாளே ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆகிடுவா. சோ இதனால 4 புருஷங்காரங்களும் அந்த குழந்தை ஏன் குழந்தை ஓ குழந்தை சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.